Students, how are you? I hope everybody is fine, good. நம்ம வந்து கிராமரில் பார்த்தோம் இல்லையா? அதாவது நீ தினம் துணி துவைக்கிறாயா? அதாவது துணி துவைக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீட்டில் துணி துவைக்கிறாங்க இல்லையா தினம், இல்லை அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சு துணி துவைக்கிறியா, ஓ அப்படியா அப்படிங்கிறப்ப அவங்க ஆமாம்மாங்க. இல்லை ஒருவேளை அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க கேட்குறாங்க, டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி அப்படின்னா இப்படி தான் வாயவே திறக்காமல் எஸ்ஸு நோ இப்படி தான் சொல்லுவாங்க. வாயை திறக்கிறதுக்கு நாம் என்ன சொல்லலாம்? நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவங்க க்ளோத்ஸு க்ளீன்ஸு வெஜிடபிள்ஸு க்ளோத்ஸு டெய்லி வாஷ் த க்ளோத்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, திரும்ப 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 சொன்னால் தான் நல்லா புரியும். அப்படியே சர்ஃபேஸ் லெவலில் மேலால் போனால் அப்புறம் மறுபடியும் என்னது இதுன்னு புரியாமல் வந்துடும். எப்போவுமே கிராஸ் ரூட் லெவல் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய என்னோடய சுப்பீரியர்ஸ் சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்கள் மேலால் சர்ஃபேஸ் லெவலில் போகாமல் கிராஸ் ரூட் லெவலில் வரைக்கும் போய் சொல்லித்தரீங்க, நல்லா மனசுக்குள்ளே பதிய வச்சு புரிய வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா திரும்ப திரும்ப கேட்குறப்ப இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு பதிலாக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி பதிய வைக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். கரெக்டாக? சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா, நீ தினமும் துணி துவைக்கிறாயா அப்படின்னா நிஜமாக துணி துவைக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா எஸ் ஐ வாஷ் த க்ளோத்ஸ். இல்லை அவங்க வெஜிடபிள்ஸ் ஏதோ க்ளீன் பண்ணுறாங்கன்னா நோ ஐ டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ், ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த நீ துணி துவைக்கிறாயா, ஓ துணி துவைக்கிறியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் ஆர் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. இதே வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க துணியேனா எஸ் ஐ வாஷ் த க்ளோத்ஸ். இல்லை ஒருவேளை நீங்கள் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ஒருவேளை அவங்க வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எஸ் ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ். ஒருவேளை வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள பார்த்து இவங்க பக்கத்து வீட்டிலேருந்து அவங்களுக்கு சரியாக தெரியாது, பட் ஏதோ க்ளீன் பண்ணுறாங்க, தண்ணியெல்லாம் அப்படியே வருது அந்த பக்கம்லாம், அப்படியே செடிகளுக்கெல்லாம் வருது. அப்போ இவங்க குத்து மதிப்பாக கேட்குறாங்க, டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னா நோ ஐ டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ், ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்கிறாங்க எஸ். அது சேம் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் எஸ்ஸும்பாங்க, இல்லைன்னா நோம்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நோ எஸ் தான் சொல்லுவாங்க இந்த டூ யூன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப. இதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச்னா டபிள்யூஹெச்ஏடி வாட், டபிள்யூஹெச்ஒய் டபிள்யூஹெச்இஆர்இ வேர். ஸோ தொடக்கத்தில் எல்லாமே அதே மாதிரி ஹெச்ஓடபிள்யூ, இதில் ஏதோ ஒன்று டபிள்யூஹெச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்குறப்ப, கொஸ்டின்ஸ் வச்சு கேட்குறப்ப கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஆமாம் இல்லைங்கிறது இப்படி வராது, இதுக்கு ஆன்சர் வாய் திறந்துதான் ஆகணும். எப்படின்னு சொல்லட்டுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அப்போவே கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் அது மாதிரி எல்லாம். இது சுத்தமாகவே தெரியல, ஆனால் ஏதோ வாஷ் பண்ணுறாங்க, ஆனால் என்னத்தை வாஷ் பண்ணுறாங்கங்கிறது தெரியல அவங்களுக்கு. வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுறாங்களா இல்லைன்னா என்னதை வாஷ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வாட் டு யூ வாஷ், டு யூ வாஷ் அப்படின்னு கொஸ்டினுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் போட்டால் போதும். வாட் டு யூ வாஷ் டெய்லி, அப்போ அவங்க ஆமாம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியாது. அதுக்கு ஆன்சர் ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. சரிங்களா? ஏதோ க்ளீன் பண்ணுறாங்க, அதை வாஷ் பண்ணுறாங்க, அது என்ன வாஷ் பண்ணுறாங்கன்னு சுத்தமாகவே தெரியல, அதனால் என்னது அப்படின்னு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு கொஸ்டின் கேட்குறப்ப டபிள்யூஹெச்ஏடி வாட், ஓ நீ வந்து வாஷ் பண்ணுறியா அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு கேட்குறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. சுத்தமாகவே தெரியலன்னா வாட் டு யூ வாஷ் டெய்லி, நானும் பார்க்குறேன் என்ன வாஷ் பண்ணுறது தினம் அப்படின்னு, ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. அதே மாதிரி இந்த கொஸ்டின் டபிள்யூஹெச் வேர் டு யூ வாஷ் டெய்லி, வேர் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, வேர் மட்டும் போடுங்க முன்னாடி, அவ்வளோதான், மற்றதெல்லாம் அதே தான். வேர் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ், வேர் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, வேர் மட்டும், எங்கே தினமும் துணி துவைக்கிறீங்க, ஐ வாஷ் த க்ளோத்ஸ்
அட் த பேக் சைட் ஆஃப் மை ஹவுஸ். எங்கள் வீட்டு பின்னாடி நான் வந்து துணியை வாஷ் பண்ணுறேன். ஹவு, முன்னாடி ஹவு மட்டும் போடுங்க, அதே டூ யூ வாஷ் தான். ஹவு டு யூ வாஷ் த க்ளோத்ஸ்? ஹவு டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எப்படி தினம் துணிகளை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று. ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி இன் தி வாஷிங் மிஷின். இன் தி வாஷிங் மிஷின். அது ஒரு வேளை அவுட் சைடு அந்த அவங்க பின்னாடி செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே கூட அவங்க ஒரு கதவை திறந்து வச்சு அந்த கதவில் தான், அந்த கதவை திறந்து வச்சு அந்த ரூமில் தான் வாஷிங் மிஷின் இருக்கும், அதில் போடுவாங்களா இருக்கும் ஒரு வேளை. அப்போ அந்த பைப் இதுலேருந்து வர்றது தண்ணி வந்து செடிகளுக்கு போகிறத பார்த்துட்டு கூட சொல்லலாம். இப்படியும் கூட இருக்கலாம். ஒய் டு யூ வாஷ், ஒய் மட்டும் போடுங்க. ஒய் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? ஏன் தினம் வாஷ் பண்ணுறீங்க? அதே தினம் வாஷ் பண்ணுறீங்க, அதுதான் வாட் டு யூ வாஷ், வேர் டு யூ வாஷ், ஹவு டு யூ வாஷ். அடுத்தது ஒய் டு யூ வாஷ். ஒய் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? ஏன் துணியை வந்துட்டு தினம் துவைக்கிறீங்க? ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி டு ரெடியூஸ் மை ஒர்க். என்னோடய ஒர்க்கை வந்து குறைச்சிக்கிறேன், அதுக்கு தான் நான் தினம் துவைக்கிறேன். பார்த்தீங்களா? வாட், வேர், ஹவு, ஒய். இல்லை இன்னொன்று WHEN. வென் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எப்போ வந்து நீ தினம் வாஷ் பண்ணுவேன் க்ளோத்ஸை? ஐ வாஷ் த க்ளோத்ஸ் இன் தி மார்னிங். சூப்பராக இருக்குல்ல? எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லலாம் இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள்.